வெல்கம் டு பத்மாஸ் ட்ரையல்ஸ். இன்றைக்கி நான் என்னுடைய புள்ளியோட ஊர் பூனாக்கு வந்திருக்கேன். இங்கே வாக்கிங் போகிறதுக்கு இந்த கேட்டட் கம்யூனிட்டியில் ரொம்பவே நல்லா இருக்குது. நிறைய செடி கொடி அந்த மாதிரியெல்லாம் வெதரும் இங்கே ரொம்பவே நல்லா இருக்குது. நான் இங்கே வாக்கிங் போகிறேன். நான் இங்கே இந்த மூலிகை செடின்னு சொல்கிறேன் இல்லையா, அதெல்லாம் நிறைய வளர்ந்து கிடக்கு. இங்கே அதில் ஒன்று பார்த்தேன்னா இது அம்மான் பச்சரிசி அப்படின்னு சொல்லி பேர் இதுக்கு. இது பாருங்கோ, இதுக்கு மத்தியில் இப்படி கொண்ட மாதிரி இருக்கும், இது மாதிரி இந்த மாதிரி இருக்கும். நீங்கள் கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னாலும் தெரியும். இந்த அம்மான் பச்சரிசி அப்படிங்கிறது உடம்புக்கு ரொம்ப நல்லது. இங்கே இருக்கு பாருங்க செடி. இது உடம்புக்கு ரொம்பவே நல்லது. இது நிறைய நம்ம ஊர்லேயே சென்னையிலேயே ரோட் சைடில் வயல்வெளியில் எல்லா இடத்துலையுமே இது கிடைக்கும். நம்ம ரோட்டில் இருக்கிறதெல்லாம் எடுக்கிறதா அப்படின்னு நீங்கள் கொஷின் கேட்கலாம். நான் மார்க்கெட்லேயும் அவள் அப்படித்தான் எடுத்துன்னு வரா. அதை எடுத்துன்னு நல்லா அலம்பி 1க்கு 2 வாட்டி உப்பு போட்டு அலம்பினா அது ரொம்பவே நல்லா இருக்கும், நிறைய கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் விட்டுட்டும் நாம் ஜங்க் ஃபுட்ஸுக்கெல்லாம் போய் நிறைய அந்த மாதிரி எல்லாம் சாப்பிட்றோம். நமக்கு நம்மளுடைய இயற்கையிலே இந்த மாதிரி ஆரோக்கியமான உணவு எல்லாத்தையுமே இயற்கை நமக்கு நிறைய கொடுத்துருக்கு. இந்த அம்மா பச்சரிசி இலையை வச்சு தால் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா சட்னி அரைக்கலாம். நிறைய இருந்ததுன்னா இது பொரியல் கூட பண்ணலாம். இது சட்னி எப்படி அரைக்கிறது அப்படின்னு சொல்கிறேன். நம்ம சாதாரணமாக சட்னி அரைக்கிற மாதிரி தான். ஒரு வானலியில் கொஞ்சோண்டு எண்ணெயை போட்டுண்டு, அதுக்கப்புறம் ஒரு 4 மிளகா, கொஞ்சோண்டு ஒரு 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, கொஞ்சோண்டு புளி, அதுக்கப்புறம் பெருங்காயம் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கணும். அப்புறம் இந்த இலையை இந்த பூவையும் கூட போடலாம். இது போட்டால் கான்ஸ்டிபேஷன் இருக்கிறவாளுக்கு நல்ல லூஸ் மோஷன் நல்ல மோஷன் போகும். அதனால இந்த 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 இதையும் எடுத்து நீங்கள் போடலாம். இந்த மாதிரி போட்டுட்டு நல்லா வதக்கிக்கணும். அதில் வேணும்னா கொஞ்சம் வாசனைக்கு கருவேப்பிலை, அதுவும் ரொம்ப நல்லது. கருவேப்பிலை, கொத்தமல்லி இது எல்லாத்தையுமே நல்லா சேர்த்துண்டு வதக்கிண்டு அதுக்கப்புறம் இதை சட்னி அரைக்கலாம். இந்த அம்மா பச்சரிசி சட்னி அவ்வளோ ருசியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இது சாப்பிட்றதுனால என்னென்னா இதுக்கு ஆஸ்துமா பிளான்ட்னே பேர். கபம் அந்த மாதிரி ஆஸ்துமா இருக்கிறவள்ள அடிக்கடி எடுத்துட்டா அந்த தொந்தரவு குறையும். அதுக்கப்புறம் கான்ஸ்டிபேஷன் மலச்சிக்கல் இருக்கு இல்லையா, மலச்சிக்கல்லும் சரியாகும் இது சாப்பிட்டா. அப்புறம் ஸ்கின் எல்லாம் தோலெல்லாம் நல்லா பளபளன்னு சொல்லி ஆகும். இது நிறைய கிடைக்கிறது. நாம் இதெல்லாம் நம்ம கையில் இருக்கிறத விட்டுட்டு இல்லாததெல்லாம் நம்ம தேடி காசை கொடுத்து வாங்குகிறோம். நிறைய பேருக்கு இது தெரிய மாட்டேங்கிறது. இது என்னன்னு சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இன்றைக்கி இந்த வீடியோவை நான் போட்டிருக்கேன். இந்த வீடியோ நீங்கள் சட்னி பண்ணி பார்த்து இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன். இது மாதிரி அநேகமான இயற்கை இதெல்லாம் இங்கே இருக்குது. அது தினம் ஒன்று ஒன்றா நான் உங்களுக்கு காமிக்கலான்னு நினச்சிட்டு இருக்கேன். நமஸ்காரம்.